அல்லேலூயா, அல்லேலூயா. நேரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 17ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபித்த ஜெபங்கள் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்ததான அதிகமான ஒரு விளக்கங்களே அதிகாரத்துல விவரமா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. ஜெபம் பண்ணுவது என்பது இயேசு கிறிஸ்து விசேஷத்த ஒரு சுபாவம். ஆமென். எப்பயுமே அவர் அதிகாலை இருந்து மனோகரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவதாக மார்க் 35 நாம் பார்த்துக்கிறோம். அப்ப மனோகரமான இடத்துல போய் கழித்து போய் அதிகாரில போய் அவர் ஜெபித்திருக்கிறார். அவர் ஜெபிக்கிறது எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறது அவருக்கு வழக்கமான ஒரு சுபாவமா வச்சிருந்தார். நாம் அதே போல நம்ம எப்பொழுதும் ஜெபிப்பதை நம்ம தலையாய கடமையா நம்ம வைப்போம் சொன்னா ஆண்டவர் நம்மளை அதை அந்த ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வல்லமையை கர்த்தர் அதிகரித்துக் கொண்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இரண்டு திருப்பை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை பற்றி நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த அதிகாரம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த அதிகாரத்துல 2 பகுதிகள். ஒன்று ஜெபத்தின் சூழ்நிலைகளும் ஜெபம் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல நமக்காக வேண்டிக் கொள்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாவது பிதாவானவர் நமக்கு தந்தவர்களை இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொடுக்கிற ஒரு பொதுவான ஜெபத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா சீசர்கள் சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டித்த ஒரு விசேஷத்தை ஜெபம் நம்முடைய தீவிர பாதுகாக்கணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா 100க்கு 100 அவர் தேவன் தான். 100க்கு 100 மனிதனா இருக்கும் போது இந்த உலகத்தில் வாழும் போது அவர் என்ன பண்ண பிதாவை நோக்கி நம்முடைய சீசர்களுக்கு தீவிர காக்கும் படிக்கும் பிதாவிடத்துல வேண்டிக் கொள்றார். அவர்களை சத்தியத்தினால் அவங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதாவது சமஸ்த தந்தவர்களுக்கு மனிதன் அதை உங்க இடத்துல நான் கொடுக்குறேன், நீங்க என்ன கொடுத்தீங்க அவங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்துல என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரங்களை நீங்க பார்க்கும் போது இயேசுகிற முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஏதாவது வேலை வந்தது நீருடைய குமாரனுக்கு தந்திரங்க யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு மாம்சமான யாவருக்கும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்படிதான் அவர் ஜெபிக்கிறார். அப்ப அது போல ஒரு கடைசி வேலை வந்தது என்பதை அறிஞ்சு அந்த இடத்துல ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா அங்க சொல்றாரு 12வது வசனத்துல அவர் சொல்றாரு. அங்க அந்த நடு மையத்துல சொல்றாரு, எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டி போனானே ஆகில் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அங்க 14வது வசனத்துல சொல்றாரு, மேல 2 வரிகளை பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தைகளை அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. 15வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாம நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்றார். ஆமென். 16வது வசனத்துல சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடையவர்களும் அவங்க உலகத்தார அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால சொன்னா இப்படி அவர் என்ன பண்றாரு? 19வது வசனத்தை சொல்றாரு. அப்ப 18வது வசனத்தை சொல்றாரு, நீர் என்னை உலகத்துல அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அனுப்புனாரா? நீங்க உலகம் எங்க சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆமென். அந்த 17வது வசனம் சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் சொன்னார்.
19வது வசனம் சொல்றார், அவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21வது வசனத்துல அழகா என்ன சொல்றாருன்னா, 20 படிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினம் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. 4வது வசனத்துல சொல்றார், பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகள் எல்லாம் நான் செய்து முடிச்சேன் என்றார். 9வது வசனத்துல சொல்ற, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்றார். ஆமென். நீங்களா யாரு? அவருடையவர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரத்துல வந்துட்டு அங்க சொல்லும் போது சொல்றார், அங்க 23வது வசனம் சொல்றார், ஒருமப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னிலே அன்பா இருக்கிறத போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். 24வது வசனம் சொல்றாரு, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினாலே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் கடைசியா இயேசு கெத்செமனே தோட்டத்துல கடைசியா ஜெபித்துட்டு போனார். ஆமென். நான் எங்க இருக்கும்படி நீங்க நியமிச்சுக்க, அந்த இடத்துல அவங்களும் இருக்கணும். அதுக்குதான் நம்ம பிரயாசப்பட்டுக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் இந்த 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சொல்லும் போது இந்த வார்த்தையில அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்தான அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல. அவர் இந்த உலகத்துல 33 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தார். ஆனா நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அதனால அவரை நம்ம ஏற்றுக்கொண்டவங்க, அவரை நம்ம வந்துட்டு பரிசுத்தப்படுத்தி நம்ம வந்துட்டு அவருடைய நம்ம உலகத்துல பாவத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார். நாம் மீட்டெடுத்த பிறகு அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய பிள்ளைகளா நமக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க நிறைய பேர். ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஞானஸ்நானம் உண்மையான ஞானஸ்நானம் அப்படின்னு சொன்னா உண்மையா எல்லா சடங்காசாரங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தேவன் தான் எல்லாவற்றுக்கும் அப்படின்னு நம்ம சார்ந்து வரணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அதாவது நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரத்துல நல்ல கனியை எதிர்பார்க்க முடியாது. அதனால அதன் கனிகளினால நீங்கள் அறிவீர்கள்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம நல்ல மரமா நம்ம இந்த பூமியில வாழ்றோம், நம்ம ஆண்டவர் நம்ம இந்த பூமியில வச்சிருக்க வரைக்கும் நம்ம வாழ்றோம் அப்படின்னா நல்ல ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம நல்ல மரத்துல இந்த கெட்ட கனி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் அவர் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப உலகத்தார் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப உலகத்தாரா அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க எத்தனை பேர் வந்துட்டு சினிமா சீரியல்களை மட்டுமே பாப்பீங்களா எனக்கு சரியா தெரியல. ஆனா ஆண்டோடைய படங்கள் வந்துட்டு எத்தனையோ படங்கள் வந்து நடிக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் சில அனுபவங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையாவே சில நேரத்துல என்னுடைய உள்ளமா அப்படியே பயமா பாதிக்கும். நீங்க இந்த ஜீசஸ் ரேடியம்ஸ் வந்துட்டு மோகன் சிலாசனுடைய வெள்ளிக்கிழமை நாட்கள் அது வந்துட்டு சில நேரத்துல போடுவாங்க. நான் ஒரு நாள் திடீர்னு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு நியூஸ் போடலான்னு போட்டா சத்யன் டிவில அந்த ஜோதி அக்கா நாடகம்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்ப அடிக்கடிக்கு அது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் போடுறாங்க. அதுல அந்த ஜோதி அக்காவா நடிக்கிறவங்க அவங்களுடைய சாட்சியை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா
உண்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என் மகனே அப்படின்ற ஒரு படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அது கிறிஸ்டின் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாத்தாந்தாயா நடிக்கிறாங்க. அவங்க பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அவங்க பிள்ளைங்கள. அப்படி அதுல அந்த படத்துல அப்படி நடிச்சாங்க. ஆனா அப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல ரொம்ப வெறுப்பா, என்ன இப்படியே நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கிறது உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த ஜோதிகாவா நடிக்கிறவங்களுடைய வாழ்க்கைய, அவங்களுடைய சாட்சியை நான் பார்த்தேன் பாருங்க. உண்மையா உள்ளமே உடைஞ்சிருச்சு. அவங்க அவங்க வந்து பிராமண குடும்பத்துல, ஐயர் குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க பாருங்க, பைபிள்ல 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பத்தி பைபிள் சொல்லுது. ஆனா பிறந்த குழந்தையா 2 மாச குழந்தையா இருக்கும் போதே அப்புறந்தே 24 வருஷம் அந்த மாதிரி வேதனை எல்லாம் அனுபவிச்சுன்றாங்க அவங்க வாழ்க்கையில. 24 வருஷம் அதே வேதனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் மற்ற பிள்ளைகளை போல சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடி படிக்கிறது போல அவங்களோட கூட சேர்ந்தெல்லாம் நான் என்னால வாழ முடியல. நான் இருக்கவே இல்லை, என் அனுபவமே இல்லை, அப்படி வாழ முடியல. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துச்சு. 24 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கல்யாணம் பண்ண உடனே வந்து எங்க வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் என்னன்னு தெரியாது. அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியனா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிராமின் குடும்பம் தான். ஆனா அவங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் அப்படி பண்ணிட்டாங்க. அவன் சொன்ன சாட்சி. ஆனா பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களை பத்தி எப்படி அவர் என்னன்றதெல்லாம் நான் விரும்பல. ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவர்னு எனக்கு சொல்லவே இல்லை. அவருடைய கேரக்டர், அவருடைய நடத்தை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய சாட்சிகளை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நான் ஒத்துக்கினேன். அப்படி கல்யாணம் பண்ணேன். நானு கல்யாணம் பண்ணி 2 மாசம் கூட இல்ல, எங்க மாமனாருக்கு கை காலெல்லாம் உளுந்து போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மாமனாருக்கும் என் மாமியாருக்கும் 2 கை கால் உளுந்து போச்சு. 2 பேர்களுக்கும் நான் தான் பணிவிடை செய்தேன். அவங்க சொன்ன சாட்சி நீங்க பாருங்க வேணும்னா. அப்படி பணிவிடை செய்தேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ணாங்க, 2 பேருமே மறிச்சிட்டாங்க. ஆனா எங்க கிட்ட பைசாவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நெருக்கடி மேல நெருக்கடி. அவ்வளவு எங்க வீட்டுக்காருக்கு வேலை இருந்துச்சு. அந்த வேலையும் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, போயிடுச்சு. வேலை இல்லாத ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு குடும்பத்துல கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். ஆனா அதன் மத்தியில இருக்கும்போது எங்களுடைய வீட்டுக்காரன் வந்து, நான் ஒரு குழந்தை பிள்ளைக்கு காலையில் தூங்கி இருந்த உடனே ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரிதான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட அவ்வளவு நான் நேசித்திருந்தேன். நேசித்திருக்கும் போது ஒரு நாள் என் காதுல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நான் ஆண்டவர் கொஞ்சமா நான் என்ன பண்ணேன், விசுவாசிதான் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க சாட்சி. அது சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என் காதுல வந்து ஒழிச்சு நல்லா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த வார்த்தை வந்துச்சான். அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் செத்துட்டாராம். மாமியாவும் போயாச்சு, மாமியாரும் போயாச்சு, மாமனாரும் போயாச்சு, புருஷனும் செத்தாச்சு. குழந்தை வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்களாம் ஒரு 4-5 வருஷம். அப்படி தள்ளி வச்சது இடையில அவங்க வீட்டுக்காரே செத்துட்டாங்க. கடைசியா அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு, கடைசியா கஷ்டம்னா கஷ்டம். அவங்க வீட்டுக்காரர் சாகும்போது ஒரே 20 ரூபாய் தான் என் கையில் இருந்தது. எப்படி என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படிப்பட்ட நிலைமையில நான் தள்ளப்பட்டேன். என்னுடைய தாலி கயிறு எல்லாமே, என் நகைங்க எல்லாமே வச்சு குடும்பத்தை பார்த்தேன், என் மாமனார் மாமியாவை பார்த்தேன், எல்லாமே போயிடுச்சு. ஆனா கடைசியா எங்க வீட்டுக்காரரும் அப்படி போயிட்டார். அவர் செத்து ஒரு கொஞ்ச நாள்ல எங்க அப்பா வந்தாரு, உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா எங்க வீட்டுக்காரர் செத்த மாதிரியே நான் நினைக்கல, என் கூட வாழ்றாருன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணம் தூக்கிட்டு போகும்போது நல்லா கொஞ்ச நல்ல அப்படின்னு ஆண்டவர் அவருடைய காதுல வந்து மறுபடியும் பேசினாராம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பல கஷ்டம், பல நெருக்கடி, எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் கடைசியா அதுக்கு பிறகு ஒரு வேலையை தேடி இப்படி நாடகம் நடிக்கணும், சின்ன வயசுலயே அவனை நடிக்கணும் செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் அப்ப வந்து மோகன்லால் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுமதி கொடுத்து அந்த ஒரு பாடல் வந்து ஒரு பரதநாட்டிய பாடல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல வந்து நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு தரேன்னு சொல்லும் போது அதன் மூலியமா தான் அப்படி நாடகம் நடிக்க போய் என் வாழ்க்கையில அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் செத்துற பிறகு 2 லட்சம் ரூபாய் கடந்துச்சு. அதெல்லாம் ஒரு வருஷம் அப்படி நடிச்சுதான் நான் வந்து என்ன பண்ணேன். ஆனா இன்னைக்கு எதானாலும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் சரி, தீமையும் சரி, தீமை வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை மட்டும் தான் நான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யாரையும் நான் நம்பவே இல்லை. எதா இருந்தாலும் என் ஆண்டவரிடத்துல நான் கேட்டு அவர்கிட்ட நான் விசாரித்து, அவர்கிட்ட விசாரித்து தான் எந்த ஒரு காரியத்தை நான் முடிவெடுக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
எங்க வீட்டுக்கார ஆர்சி பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட நான் ஆவிக்குரிய சபைக்கு நான் போன பிறகு, ஒரு பிரைசலுக்கு போன பிறகு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுச்சு. இன்னைக்கு அத ஒரு வாலிப பெண்ணா இருக்கும்போது, ஒரு புருஷன் இல்லாத பிள்ளைகளா இருக்கும்போது, ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தரை நான் சார்ந்திருந்தேன். அவர் தான் நான் நேசித்தேன். அவர் தான் என்னைக்கும் அவருக்காகவே வாழ்ந்து என் கண்ணை மூடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாட்சியில சொன்னாங்க. ஆமீன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நல்லா யோசித்து பாருங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்தான அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரியவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல 33 வருஷங்கள் வாழ்ந்தாலும் கூட, ஆனா அவர் சொல்றாரு இந்த உலகத்துக்குரியவர் அல்ல நான் அப்படின்னு சொல்றார். என்ன அமுதா? அதனால சொல்றார், அவர் பரலோகத்துக்கு என்ன பரவர் குறியவர். ஆமீன் சொல்லுங்க. அவர் உலகத்துக்குரியவர் இல்ல, பரலோகத்துக்குரியவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மீது வைத்த அன்பினால்தான் பரலோகத்திற்கு நம்மையும் ஆண்டவர் மீட்கும்படிக்கு தான் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உலகத்துல வாழ்ந்த போதும் உலகத்திற்குரியவைகளை அவர் வந்துட்டு என்ன பண்ண, கொஞ்சமும் குறித்து என்ன பண்ண கவலைப்படவே இல்லை. உலகத்துடனே கூட என்ன பண்ண வாழ்ந்தாலும் கூட கரைபடாம என்ன பண்ணாரு, அப்ப வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. அப்ப தன்னுடைய ஓட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றியோடு கூட முடித்து பிதாவினுடைய வலது பிரயாசத்துல என்னைக்கும் வீட்டிருக்கிறார். ஆமேன். நம்மை குறித்தும் நம்ம எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு உண்டு. ஆமேன் சொல்லுங்க. நம்மளை ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு அவர் இடத்துல உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல என்று நிரூபிக்கும் வாழ்க்கையை நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆமேன். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமிக்குரியது அல்ல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தரா இருக்கிற கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்துல இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நாம் கண்ணம் முன்னாலும் தங்கமயமான வீதியில போய் நான் நிற்பேன் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. தங்கமயமானா என்னன்னு தெரியல, சாயங்கால ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் விளக்கத்தை. அதனால நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க வந்து 12 விதமான மாளிகை இருக்குது, கற்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கற்கள் உள்ள அந்த மாளிகையில ஆண்டவர் இந்த கைவேல இல்லாத ராஜ்யத்தை தேவன் இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க வந்து எப்படின்னா அந்த தெருவெல்லாம் அந்த வீதியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா தங்கமயமான இருக்குதான். நம்ம இந்தியாவில வந்து என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல மண் ரோடா இருந்ததெல்லாம் இப்ப சிமெண்ட் ரோடு ஆகிப்போச்சு. ஆனா அங்க தங்கமயமான வீதி, எல்லாமே ரோடெல்லாம் தங்கத்துல தான் ஜொலிக்குமா. அல்லேலூயா. இங்கதான் நமக்கு பாடு, இந்த கஷ்டம், போராட்டம், நெருக்கம், வேதனை எல்லாம், கண்ணீர் எல்லாம். அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அப்பா கிட்ட நம்ம எப்பயும் அப்படிப்பட்ட அந்த உலகத்தாரு நம்ம இல்ல போல நம்ம வந்துட்டு நான் அவரையவர், நான் அவரை போலவே நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம கண்ண மூடனாலும் தங்கமயமான வீதியில கொண்டு போய் நம்ம ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் யார் அப்படின்னா பரலோகத்தின் பிரதிநிதி. ஆமேன்னு சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளா இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தேவனுக்கு பகைவனா இருந்து பகையா இருக்கிறான். அதனால வந்து சொன்னா அவரிடத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட இருக்கிறதுக்கு காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னா, வாசிக்கும் போது யோவான் 10:10 வாசிக்கிறோம், அவன் வந்துட்டு திருடனும் கொல்லவும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான்னு சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. அவன் யார்? அவன் பொய்யுக்கு பிதாவுமானவன். ஆமேன் சொல்லுங்க. அவன் திருடவும் கொல்லவும், அந்த ஆத்துமாக்களை கொல்றவும் திருடவும் அழிக்கிறதுக்கு தான் வருகிறேன்னு சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. அவருடைய சிநேகம், அந்த பிசாசனுடைய சிநேகம், அவருடைய ஆசை, அந்த எச்சைகளை எல்லாம், அவனுடைய நாகரிகங்கள் எல்லாவற்றையும், அவனுடைய சிற்றின்மைகளை எதுவுமே நாம நெருங்க அனுமதிக்கவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவனுடைய சிற்றின்மைகளை எல்லாவற்றையும் எதுவுமே நம்ம வந்து நெருங்க அனுமதிக்க கூடாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட நம்முடைய ஆண்டவர் வந்து அறையும் போது தன்னுடைய ஜனங்களை தூண்டி விட்டு என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தோடு கூட நாம் எவ்விதத்திலையும் ஐக்கியம் கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவர் காத்து கொண்டிருந்தார். ஆமேன். ஒருவேளை இன்னைக்கு உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தன்னுடைய மகிமையை காண்பலாம். இயேசு கிறிஸ்து அவர் வந்து உபவாசமா இருந்து 40 நாட்கள் உபவாசமா இருந்த பிறகு அவன் வந்துட்டு என்ன பண்ணான், இயேசுனிடத்திலே சோதனைக்காரன் வந்தான். வந்து உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் காண்பிச்சான்.
இதெல்லாம் வந்து இப்ப நான் என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரை பரிச்சு பாராதிருப்பாய், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லி சொன்னார். பின்னிட்டு போ சாத்தானேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா பாருங்க, தேவனுக்குரியவைகளை இதெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து நீ இப்படி எல்லாம் பாடுகளை அனுபவிக்க போறேன், இப்படி வந்து புறஜாதி கையில ஒப்பு கொடுக்கப்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு வந்துட்டு என்ன பண்ண சேசனத்துல சொல்லும் போது, இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு நடக்கவே கூடாது, நேரிடவே கூடாதுன்னு தான் பேதுரு சொன்னார். அன்னைக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது சாத்தானை பார்த்து அப்பாலே போ சாத்தான் ஆண்டவர். ஆனா இது வந்து உமக்கு நேரிடவே கூடாது, உனக்கு இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு பேசும்போது ஆண்டு சொன்னார், பின்னிட்டு போ சாத்தானே. ஆமே. தேவனுக்கு உரியதை தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்தா செயல்பட்டா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களை வந்துட்டு அவங்களுக்குள்ள இந்த கிரீசர் அந்த ஆவியை கடிச்சு கொள்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆமே. அல்லேலூயா. அப்ப ஒருவேளை உலகத்தின் அதிபதி உலகத்தினுடைய மகிமையெல்லாம் நம்ம காண்பிச்சு, சூதாட்டத்துக்கு வா, ஒரு பாட்டில் சாராயம், ஒரு பாக்கெட் இருக்குது, இங்க வா கஞ்சா அடிக்கலாம், இங்க வந்து சிகரெட் அடிக்கலாம், இங்க வா வந்துட்டு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, ஆன்ஸ் பொடி இதெல்லாம் தரேன் வா அப்படி கூப்பிடுவான் சில நேரத்துல. ஆமே. அல்லேலூயா. இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அனுபவி வா ராஜா வா அப்படின்னு சொல்லி அழைப்பான் சாத்தான். ஆமே. அந்த கவர்ச்சிகளை காட்டி அழைக்கும் போது அவனுடைய வழிகளை நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வழிகள் பாதாளத்துக்கு போகும் வழிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நரகத்துக்கும் நித்திய வேதனைக்கும் நேராக அந்த என்ன பண்ணும் கொண்டு போய் விட்டுருவான் சாத்தான். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால வந்துட்டு போயினா அப்படி வந்து வழி நடத்துவான் சாத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்குள்ள இந்த உலகம் வந்து விடாதபடிக்கு தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டிருந்தார் அந்த உலகத்துல வாழும்போது. ஆமேன். ஆகவே நாமும் வந்து பின்னா தம்முடைய ஓட்டத்தை அவர் வந்து முடிவுல வந்து ஜெயமா முடித்தார். அப்படி முடிக்கும் போதுதான் பிசாசு வரும்போது சொல்றாரு, யோவான் 14:30 வாசிக்கிறோம். அதாவது வந்து பின்னா அங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்லும் போது சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் நினைக்கிறபடி அவன் வந்துட்டு அவனுடைய ஆசை அவனுடைய எண்ணத்தை என் வாழ்க்கையில இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன் நினைக்கிற மாதிரி என்னை குற்றம் சொல்றதுக்குன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன. அல்லேலூயா. அப்ப நாமும் அது போல இன்னைக்கு நம்ம கண்ணம் போனாலும் ஆண்டுக்காக அப்படி நம்ம வாழ்ந்து அவன் வந்து நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு குறை சொல்றதுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லாம அவருடைய அன்பு மாற்றமே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உலகத்துல என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து சொல்லுவாங்க. சில நேரத்துல வந்து சொல்லுவாங்க, உலகத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏப்பா அவங்க எல்லாம் பகைச்சாச்சுப்பா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பகைச்சிக்காதுப்பா, சொந்த பந்தங்கள்லாம் பகைச்சிக்காதுப்பா, அவங்களோட ஒருமித்து நம்ம போகணும்பா, அப்பதான் நம்ம நல்லது அப்படி சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆமே. ஆனா நம்ம கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது கண்ணீர் வடிக்கும் போது ஆபத்துல இருக்கும் போது ஒரு நாள் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு வந்து எப்ப அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க கூட அவங்க சொல்றத கேளு, நீ அவங்க சொல்றபடி நீ நட அப்படி சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணாங்க உலகத்தார் அப்படி நம்மளை வழிமகிழ்ச்சி கொண்டு போவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரோடும் ஒற்றுமையோடு போய்விடு, யாவரையும் பகைச்சு கொள்ளாத அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ண பிரியப்படுத்திக் கொள்ளு, அப்பதான் நல்லது அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சமரசம் செய்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையை காண்பிப்பான் சாத்தான். அப்படிதான். ஆமேன். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நம்ம ஆண்டவர் அதுல இருந்து என்ன பண்ண வேறுபாட்டின் ஜீவித்தை நம்ம காண்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் காண்பிக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பணிபுரிகிற இடத்துலயும் சரி, நம்ம புறஜாதி மக்கள் மத்தியிலும் சரி, நாம் எந்த இடத்துல உக்காந்தாலும் எழுந்திருந்தாலும் பேசியிருந்தாலும் யார் கூட நம்ம அதிகமா நேரத்தை செலவிட்டாலும் அந்த வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள்ள இருக்கிறத நம்ம காண்பிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அவர்களிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவங்களா இருக்கோம். உலகத்தோடு கூட நம்மால ஒரு நாளும் ஒத்து போக முடியாதுன்ற ஒரு உறுதி நிலைமைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வந்து வேதம் சொல்லுகிறது, அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த 14வது வசனத்துல என்ன சொல்றேன்னா அங்க சொல்ற, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா உலகத்தை போல அல்லாது இருக்கும் போது நம்ம வாழும் போது இந்த உலகத்துல சில நாள வந்து என்ன பண்ணும்,
சில நிமித்தமா நமக்கு பகை வரும், சமாளிக்க வேண்டியதா இருக்கும், பகையை நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்றார், இந்த உலகத்துல எல்லாராலும் நீங்க கூட பகைக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். அதனால நமக்கு பகை வருது, இவங்க அப்படி பகைச்சுனா என்னை இப்படி உயிருக்குறா நேசித்து இப்படி என்னை பகைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாராலும் நீங்க பகைக்கப்படுவீங்க. ஆகவே இந்த பகையை போல பகை வரும்போது அப்ப பகையை நம்ம சமாளிக்க வேண்டும். அப்படியே நமக்கு அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உலகத்தார் அல்லாதவர்களையும் உலகத்தில் உள்ளவர்களையும் நாம பிரியப்படுத்த நாம ஒரு நாள் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற செய்கிற கர்த்தரை மட்டும்தான் பிரியப்படுத்தணுமே தவிர ஒரு நாள் நமக்குள்ள வாசம் செய்யாத உலக காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரியப்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தரை மட்டுமே நம்ம பிரியப்படுத்துவோம். அது மட்டுமே நம்முடைய நித்திய சமாதானத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். பரலோக சந்தோஷத்தை நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார். ஆமென். இப்படி நம்ம வாழும்போது, அதாவது பேதுரு எழுதும்போது சொன்னார், பேதுரு 1 பேதுரு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 21வது வசனத்துல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க, அங்க மேல 20 இருந்தே கூட படிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருக்கு எல்லாம் அந்த உலகத்துல பகை வந்துச்சு, அவருடைய சொந்த மக்களாலேயே பகை வந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் அப்ப பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகள் எல்லாம் நம்ம பின்பற்றி வரணும்ன்றதான் நமக்கு மாதிரியை காண்பிச்சுட்டு போய்க்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமா தீர்ப்பு செய்வதற்கு முன்பாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நம்ம வெக்கப்படவே கூடாது, சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, மத்தேயு 5:11 வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, பலவிதமா பொய்யா கூட உங்க பேர்ல சொல்லுவாங்க, ஆனா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்குதுன்னு சொன்னார். ஆமென். ஆண்டவர் நிமித்தமாக வருகிற நிந்தைகளை அவமானங்களை நம்ம சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆகவே யோவான் எழுதும் போது அந்த பேதுருக்கு அடுத்தது யோவான் 1 யோவான் புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்றாருன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்றது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமே. இந்த உலகத்து மேலே அன்பு போகக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளிலும் மேலே என்ன பண்ணக்கூடாது, அன்பு போகக்கூடாதுன்ற. ஆமே. உலகத்துல என்னன்னா இதோ எல்லாம் நமக்கு என்ன பண்ண, நம்ம எல்லாம் விட்டு வந்தது, அதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எல்லாம் பிடிச்சி காந்த மாதிரி இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுக்கோம். ஆமே. அதனால சொல்றாரு, உலகத்திலையும் அன்பு கூட, உலகத்திலையும் சரி உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. ஆமே. யாரதான் அன்பு கூறணும்? அவன் சொல்ற கேள சொல்ற பாருங்க, ஒருவன் உலகத்துல அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஆமே. உலகத்து மேல அதிகமான அன்பு பாசங்கள் போயிடுச்சு, சிற்றுன்பங்கள் பாவங்கள் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவனிடத்துல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. 17வது வசனம் சொல்லுது, அத சொல்ற 16-17 சொல்ற, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருங்குமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அந்த ஆசை இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தின்படி யார் வாழணும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ ஒப்புக்கிறாங்களோ அவங்கதான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும், நிலைத்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அங்க 2வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் இருக்கக்கூடாதுன்றாரு. அதனால சொல்ற, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமே. அல்லேலூயா. அதனால்தான் அப்ப உலகத்தால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வெறுத்து தள்ளுங்கள் என்று யோதா எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா.
அப்ப உலகத்தால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணோம்? வெறுத்து தள்ளணும். ஆமே. வஸ்திரம்னா இந்த வஸ்திரங்கள் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமேன். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்து தள்ளணும்னு சொல்ற. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நம்முடைய அப்ப வந்துட்டு அப்ப ஆண்டோடைய வஸ்திரத்தை நம்ம பரிசுத்தமா நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எப்படி நம்ம வாழ்றோமோ அப்ப எப்பொழுதும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய எண்ணம் உடையவர்களாகவே, எப்பொழுதும் அவரை நம்ம தரிசிக்கிறவர்களாகவே இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழுவோம். ஆகவே அதான் வேற சொல்லுது சங்கீதத்துல 1வது வசனத்துல 5:1 வாசிக்கும் போது, யார் கர்த்தருடைய பருவத்துக்கு ஏறுவான்? கைகளில் சுத்தமும் இருதயத்திலே மாசமில்லாதவராய் இருந்து தன் ஆத்துமாவை மாயக்கு ஒப்பு கூடாம இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான் என்று சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாம் வந்துட்டு அவர் சொன்னதை போல, இயேசு கிறிஸ்து சொன்னதை போல, நான் உலகத்தான அல்லாததை போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லி அன்னைக்கு அவரோடு கூட இருந்தவர்களை பார்த்து சாட்சி கொடுத்தார். அப்படி வந்து நாமும் அப்படி ஆண்டவரால நம்ம ஏற்கப்பட்டிருக்கிற நாம், மீட்கப்பட்டிருக்கிற நாம் உலகத்தாரோடு கூட நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம உலகத்தார், அவனும் உலகத்தான தான்ப்பா, நம்ம போலதான்ப்பா அவனும் நடக்கிறான், அப்படி நம்மளை போலதான்ப்பா அவனும் அவங்ககிட்ட எல்லா பாவ பழக்கங்களும் இருக்குது அப்படின்னு ஒரு நாளும் ஒரு மனிதனும் நம்ம சொல்லி குற்றம் படுத்தப்படாதபடிக்கு நம்மளுடைய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்வோம். அந்த பரிசுத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நாம் அதிகமான சம்பாஷணை தேவனோடு கூட நம்ம எல்லாம் அப்படின்னு சொன்னா, நம்ம இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம் வைத்திருன்னு சொன்னா யாக்கோபு எழுதுறாரு. வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்குதோ அங்க கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டுன்னு சொல்றாரு. அங்க கலகம் வரும்னு சொல்றாரு அவங்க மூலியமா. ஆமே. அதனால இப்ப சொன்னா நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி அவருடைய அன்பு கொள்ள, அவரை நம்ம நேசிக்க நேசிக்க நேசிக்க, அவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க, வேதத்தை கொண்டு ஜபிக்க, ஜெபமும் வேதம் வாசிக்க வாசிக்க, அவரோடு கூட நம்ம மணிக்கணக்கா காத்திருக்கும் போது அந்த அன்பு விட்டுட்டு நம்ம வேற அன்புக்குள்ள எங்கேயும் கொண்டு போக. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா புருஷன் இல்லாத நீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தேவ சமூகத்துல நீங்க அப்படி உங்க வாழ்க்கைய நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அப்படி நீங்க சும்மா அப்படி தொட்டாவே பிசாசு அலக்கழிச்சு ஓடும். அப்படிப்பட்ட அந்த வல்லமை கிருபைகளை கொடுப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த ஜோதி அந்த அவங்க பேர் உண்மையான பேர் சாந்தி, அவங்க வீட்டுக்கார பேர் ஆனந்த், சாந்தி ஆனந்த். அதனால அவங்க சொல்றாங்க, அதனால எனக்கு இன்னைக்கு ஆண்டோட நான் நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க அந்நிய பாஷை அவையோடு கூட உட்காந்து சாமான விளைக்கிறதாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சதாலும் அந்நிய பாஷையில நான் பேசும்போது ஆண்டவர் எனக்கு சில ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு தீர்க்கதரிசனம் வரத்தை கூட கொடுத்துருக்கான்றாங்க அவங்க சாட்சி. ஆமே. அநேக ஞான வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நான் எதனா ஒண்ணு நான் அவர்கிட்ட தான் நான் கேட்கறேன். எங்க அப்பா அவர் தான், என்னை பெத்த அப்பா கூட என்னை செத்துட்டாரு அப்புறமா. ஆனா இப்ப நான் யாரெல்லாம் நம்பினா அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா கடவுள் தான் அப்படின்றத நான் பிடிச்சேன் பாருங்க. என் நேரம் எல்லாத்தையும் அவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் தான் எனக்கு, நான் அவரு தான், அவருக்கு நான், அவரு எனக்கு. அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை தராரு, எனக்கு சில வெளிப்பாடுகள்லாம் கொடுத்தே இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல என்னால வாழ முடியுதுன்றாரு அவங்க சொல்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க வாழுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அபரிவிதமா மற்ற உலகத்தார் மக்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை அளவில்லாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு மலை மேல உள்ள பட்டணத்தை போல உலகத்துக்கு உப்பாக ஒளியாக கர்த்தர் உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்படி நீங்க ஆண்டவரோடு கூட அதிகமான நெருக்கமான உறவும் ஐக்கியத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உனக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே,
நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளையை குடமேடும் போல என்னை குடமிட்டி, வெள்ளையை குடமேடும் போல என்னை குடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே அநேக பெண்கள் கூட தான் இருந்தாங்க. அவருடைய ஊழியத்தில் அதிகமான பெண்கள் தான் பங்கெடுத்தாங்க. ஆனாலும் அவர் போன இடங்கள்ல வந்த இடங்கள்ல எல்லாவற்றிலும் பரிசுத்த ஜீவித்தை காத்து கொண்டே வாழ்ந்தார். அவர் அவ்வளவு பாடுகள் எல்லாம் இந்த பூமியில அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. நாம் செஞ்ச தப்புக்கு நமக்கு அனுபவிக்க வேண்டிய தண்டனையை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் தழும்புகளினால் தான் இன்னைக்கும் குணமாய் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விலப்படினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லைன்னு சொல்லப்படுகிறது. அடிக்கப்படுகிற ஒரு ஆடு, கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார் சொல்லப்படுது.
அப்படி தன்னுடைய ஜீவத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் அப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ளோம்னு சொன்னா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்களை நடக்குகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய வாயில வஞ்சனைக்கு ஆடவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. இந்த உலகத்துல வாழ்ந்தோம். நாம் அப்படி நம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுத்து நம்ம வாழுவோம்னு சொன்னா, என்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன்னு சொல்றேன். என்னுடையவர்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணா. நம்மை அப்படி பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகிமைக்கு கர்த்தர் ஒரு நாள்ல அழைக்கும் போது பரிசுத்தமாய், உண்மையாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவர் வருவார். அவர் வரும்போது நம்மிடத்துல ஒரு குற்றமும் காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தேடி சத்துருக்கள் வரும்போது சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். யோவான் 8:46 வாசிக்கிறோம், என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் சொன்னார். ஒருத்தரும் பதில் பேச முடியல. அப்படி நாம் இந்த உலகத்துல நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லி இருக்கிறார். நாம் வேறுபாட்டின் ஜீவித்தை இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழும் போது இதை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். எபேசு சபையினுடைய தூதனுக்கு சொல்லும் போது, ஆதியில கொண்டிருந்த அன்பாய் விட்டாய், அதனால் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, ஆதியில செய்த கிரிகளை நீ செய்வாயாக, உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொன்னார். ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் தூணாக்குவேன் சொல்லியிருக்கிறார். நாம் தூணும் ஆதாரமாய் நாம் சபைகளை நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைந்து உம்முடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட இந்த உலகத்தால ஒரு நாள் நாங்கள் கரைபட்டு போய்விடாதபடிக்கு எங்கள் ஜீவத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தொடர்ந்து கிரியை செய்யுங்க. உன்னத பாட்டு பரமகீதத்துல நாங்கள் வாசிக்கும் போது உம்முடைய தலைமை, உம்முடைய கன்னங்கள், உம்முடைய உதடுகள், உம்முடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகள், வாய்கள், உம்முடைய கைகள், உம்முடைய கால்கள், உம்முடைய தலைமயிர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த பக்தன் வர்ணிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நீர் 1000 10,000ங்களில் நீர் சிறந்தவர், பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம் போல இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி உண்மையே அதிகமா நாங்கள் நேசிக்க எங்களை பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைய நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் உண்மையே சார்ந்திருக்க நீங்க அருள் புரிவீராக. அப்படி உண்மை அன்றைக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவே பரிசுத்தம் என்ற முத்திரை வெட்டப்பட அப்படி நீங்க கிரியை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தொடர்ந்து கிரியை செய்யுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. எந்தெந்த மக்களால் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவே துதிக்கிற அந்த பாவத்துக்காக, பாவ இச்சைகளுக்காக, சிற்றின்பங்களுக்காக வெறுத்து ஒதுக்குறாங்களோ, அவங்க மத்தியில பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லத்தக்க விதங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்யுங்க, எண்ணம் எங்களமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீர் விரும்புகிற பரிசுத்த எங்களில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஈடேற கர்த்தர் கிரியை செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கட்டிடுங்க. எல்லா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தும்படி சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தழும்புகளினாலே நீங்க சுகமானீர்கள் என்ற அந்த வார்த்தையை நீங்க உணர்த்தி அப்படியே நீங்க கடைபிடிக்க ஆண்டவர் கிரியை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க கிரியை செய்ய நாமத்தையே மையப்படுத்திக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். ஏசு ரத்தத்தால் ஜெபம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதாக்காலம் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக.
ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.